ஹாய் வெல்கம் ஆல். நம்ம வந்து மேக்ஸில் அளவியல் டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்ட் 2 பார்ப்போம். பார்ட் 1 வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது வந்து வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கும். அளவியலில் ஃபஸ்ட்டு நம்ம 2D தான் பார்த்துட்ருக்கோம். 2Dனா பரப்பளவு கண்டுபிடிக்கிறது. நேற்று நம்ம பார்த்தோம். இதில் ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகம். ஃபஸ்ட்டு இது ரிலேட்டடாக இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். செவ்வகம் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? நம்ம ஸ்கொயர் பார்த்துருப்போம். ஸ்கொயரில் வந்து எல்லா சைடுமே ஈக்குவல்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு சைடில் நீங்கள் ஏன்னு போட்டால் எல்லா சைடும் ஏன்னு போட்டுடலாம். ஆனால் செவ்வகம் பொறுத்த வரைக்கும் இதை வந்து லென்த்து, அதாவது நீளமாக தான் லென்த்துன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பிரெத்துன்னு சொல்லுவாங்க, அதாவது அகலத்தை வந்து பிரெத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சைடை வந்து நம்ம எல்லுன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், அதாவது லென்த்தை. அப்படியே ஆப்போசிட்லேயும் எல்லுன்னு தான் மென்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து அகலம் வந்து பீனு மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து அதை பீனு சொல்லுவோம். செவ்வகத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்கூல் போர்டு. நீங்கள் ஸ்கூல் போர்டை பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இந்த ரெண்டுத்தையுமே லென்த்துன்னு சொல்லுவோம், இதை வந்து பிரெத்துன்னு சொல்லுவோம், சரிங்களா? செவ்வகம் பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஏரியா, பரப்பளவு. பரப்பளவு வந்து லென்த் இன்ட்டு பிரெத். நேற்று வந்து நம்ம ஸ்கொயரோட பரப்பளவு பார்த்துருப்போம். ஸ்கொயர் வந்து ஒரு சைடு ஏன்னு இருக்குமா, அப்போ இந்த சைடும் ஏ தான், இந்த சைடும் ஏ தான், இந்த சைடும் ஏ தான். இதில் இந்த ஏவையும் மல்டிபிள் பண்ணால் ஏ இன்ட்டு ஏன்னு சொல்லுவோமா, அதை தான் நேற்று நம்ம ஸ்கொயரோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர்னு சொன்னோம், சரிங்களா? இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதே தான் இங்கே வந்து ரெக்டாங்கிள், அதாவது செவ்வகத்துக்கும் பண்ணுறாங்க. இந்த சைடு நீளத்தை வந்து எல்லுன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், இந்த சைடு அகலத்தை பீனு மென்ஷன் பண்ணுவோமா. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது எல் இன்ட்டு பீனு வரும். இந்த எல் இன்ட்டு பி தான் செவ்வகத்தோட பரப்பளவு, அதாவது ஏரியா. இந்த எல்லையும் பியும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகிடும், கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சுற்றளவு. இப்போ செவ்வகம் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்குமா, இதை வந்து எல்லுன்னு சொல்லுவோம், இதையும் எல்லுன்னு சொல்லுவோம். நீளத்தை, அகலத்தை வந்து இங்கே பிரெத்துன்னு சொல்லுவோம். சுற்றளவுனா நேற்றே சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே ஆரம்பித்து இதை கம்ப்ளீட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணி திரும்ப இதே இடத்துக்கு வர்றது தான் சுற்றளவு. இங்கேருந்து இதை கவர் பண்ணும்போது ஒரு எல் வந்து கவர் ஆகிடுமா, சுற்றளவு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இதை பார்க்கும்போது ஒரு பி வந்து கவர் ஆகிடும், ஒரு அகலம். நெக்ஸ்ட்டு திரும்ப இங்கேருந்து இங்கே வரும்போது ஒரு எல் வந்து கவர் ஆகுமா, திரும்ப இங்கேருந்து இங்கே வரும்போது ஒரு பி வந்து கவர் ஆகும். ஸோ டோட்டலாக 2 எல் இருக்கும், 2 பி இருக்கும். 2L + 2Bன்னு எழுதலாமா? இதில் நீங்கள் 2 காமனாக வெளியே எடுத்தால் L + Bன்னு வருமா? ஸோ இதுதான் சுற்றளவோட ஃபார்முலா, அதாவது செவ்வகத்தோட சுற்றளவு இதுதான் 2L + B. இதுவும் நீங்கள் வந்து டயக்ராம் வச்சு இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்துடலாம், தனியாக மகப் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு மூளை விட்டம்னா டயகனல், அதாவது இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு தான் மூளை விட்டம்னு சொல்லுவோம். இதை தான் டீன்னு மென்ஷன் பண்ணுவாங்க, டயகனல். டயகனலோட ஃபார்முலா வந்து √L² + B². இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். இப்போது இந்த செவ்வகத்தில் இதை தான் நம்ம டயகனல்னு சொல்கிறோமா, டி. இதை வந்து பீன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதை வந்து எல்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், லென்த்து, அதாவது நீளம். இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகுதுல்ல, இதை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி இங்கே எடுத்துருங்க. எடுத்தால் எப்படி வரும்னா, இது எல் அப்படியே இங்கே இருக்குமா, இந்த பி அப்படியே இருக்கும், இந்த டி தான் இந்த டயகனல். இப்போது இந்த பித்தகரஸ் தியரம் படி நம்ம டயகனலை வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிற பெரிய டிஸ்டன்ஸ், இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிற வேல்யூவோட ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த L² + இந்த B². இதுதான் பித்தகரஸ் தியரம். இது வந்து மேக்ஸிமமாக எல்லா டாப்பிக்லையுமே கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இதை பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்லாண்டிங்காக இருக்கிற வேல்யூவோட ஸ்கொயர் ஈக்குவல் டு L² + B². இதை டியை நீங்கள் இந்த சைடு காமனாக வச்சுட்டு இந்த ஸ்கொயரை இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகுமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த L² B² உள்ளே இருக்கும். இப்படி தான் நமக்கு வந்து இந்த டயகனல் வேல்யூ கிடைக்குது. இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், D = L² + B². ஸோ செவ்வகம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா மறந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதனால தான் இந்த மூணுமே நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து சம்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன், ஒரு செவ்வகத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 10 சென்டிமீட்டர் என்றால் அதன் சுற்றளவை காண்க. அதாவது ஒரு ரெக்டாங்கிள்னு சொன்னாலே அதை வந்து வரைஞ்சிடணும் ஃபஸ்ட்டு. அதோட நீளம் வந்து 12 சென்டிமீட்டர், அப்போது 12 சென்டிமீட்டர் தான் அதோட லென்த்து. இங்கே 12 தான், இங்கேயும் 12 தான் வருமா. நெக்ஸ்ட் அகலம் பிரெத்து வந்து 10 சென்டிமீட்டர், இங்கே 10 வரும், அப்போ இங்கேயும் 10 தான் வரும். இப்போ இதோட சுற்றளவு கேட்குறாங்க. சுற்றளவு நீங்கள் ஃபார்முலா படி போட்டால் 2 × L + B வரும். 2 × Lோட வேல்யூ வந்து 12 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 10. ஸோ 2 × 12 + 10 வந்து 22, 22 × 2 வந்து 44. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
இப்போ ஃபார்முலா எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி போடலாம்னா, இப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது 12 வந்து கவர் ஆகிடுமா, ப்ளஸ் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது 10 கவர் ஆகிடும், ப்ளஸ் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணும்போது திரும்ப 12 கவர் ஆகும், ப்ளஸ் திரும்ப இங்கேருந்து இங்கே கவர் பண்ணும்போது ஒரு 10 கவர் ஆகும். ஸோ 12 + 10 + 12 + 10 வந்து 44 வரும். செகண்ட் கொஷின் பாருங்கள். ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 6 மீட்டர். அதாவது ஒரு ஸ்கூல் போர்டு இருக்குல்ல, அதோட சுற்றளவு வந்து 6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் அகலம் வந்து 1 மீட்டர் எனில் நீளத்தை காண்க. அதாவது நம்ம ஸ்கூல் போர்டு எடுத்துக்கோங்க, அதோட சுற்றளவு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து திரும்ப இங்கே கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ், அந்த சுற்றளவு வந்து 6 மீட்டர். நமக்கு சுற்றளவு ஃபார்முலா தெரியுமா, 2 × L + B. அந்த 2 × L + Bயோட வேல்யூவே ஸ்ட்ரெயிட்டாக கொஷினில் 6ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட அகலம் வந்து 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அகலம்னா இந்த பிரெத்து 1 மீட்டர். அப்போது இதுவும் 1 மீட்டர் வரும். இப்போ அதோட நீளம் கேட்குறாங்க, எல் வேல்யூ கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த பியோட வேல்யூ வந்து 1 மீட்டரா, இதை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 2 × L + 1 = 6. நெக்ஸ்ட்டு இந்த 2 இருக்குல்ல, இது வந்து மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கீழே கொண்டு போயிடலாம், இந்த சைட் கிராஸ் மல்டிபிள் பண்ணி. L + 1 = 6/2. L + 1 = 2 × 3 6. ஸோ L = 3. இந்த +1 இந்த சைடு போனால் -1. L = 3 - 1 2. ஸோ லென்த் வந்து 2 மீட்டர். சுற்றளவு வச்சு இந்த மாதிரி கேட்கலாம், இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 7 சென்டிமீட்டர் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவை காண்க. நீளம் வந்து 12, அகலம் வந்து 7, பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவுனா ஏரியாவா, ஏரியா வந்து L × B. L வந்து 12 × B வந்து 7. ஸோ 12 × 7 வந்து 84. இங்கே வந்து 12 சென்டிமீட்டர்னு இருக்குது, இங்கே வந்து 7 சென்டிமீட்டர்னு இருக்குது. அப்போது லென்த்தும் சென்டிமீட்டரில் வரும், பிரெத்தும் சென்டிமீட்டரில் வரும். அப்போது ஏரியா என்னென்னு வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த பரப்பளவு எப்போவுமே ஸ்கொயரில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும்போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்கு ஆகும். ஃபஸ்ட்டு செவ்வகமாக போட்டுக்கோங்க. இது வந்து லென்த்துன்னு சொல்லுவோம், இது வந்து பிரெத்துன்னு சொல்லுவோமா. இங்கே கொஷினில் வந்து பரப்பளவு தான் எவ்வளோ மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னது, ஏரியா = லென்த் × பிரெத். ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும்போது, அப்போ இந்த லென்த்து வந்து 2 மடங்கு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இங்கே 2Lன்னு ஆகுமா. 3 மடங்குனா 3Lன்னு போட்டுப்பீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிரெத்தும் 2 மடங்கு ஆகுதுன்னா 2Bன்னு ஆகும். கொஷினில் வந்து ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த்தும் 2 மடங்கு ஆகும், பிரெத்தும் 2 மடங்கு ஆகும். இப்போது இந்த ஷேப்புக்கு வந்து ஃபார்முலா கண்டுபிடிங்க, பரப்பளவு ஃபார்முலா. அதாவது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து L × B. Lக்கு பதிலாக 2Lன்னு போடுவீங்களா, இன்ட்டு பிக்கு பதிலாக 2Bன்னு போடுவீங்க. ஸோ 2L × 2B வந்து 4 × LB. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க, அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்கு ஆகும். அதாவது A வந்து L × B இருந்தது, இப்போ A வந்து 4L × B ஆகுது. அப்போ என்ன ஆகுது, 4 மடங்கு ஆகுது, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 4. இப்போ கொஷினில் ஒவ்வொரு பக்கமும் 3 மடங்கு ஆகும்போது இல்லை 4 மடங்கு ஆகும்போதுன்னு கேட்டால் இதே மாதிரி நீங்கள் போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு செவ்வகத்தின் நீளம் 12 மீட்டர், அதனுடைய மூலை விட்டம் 15 மீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பளவு காண்க. செவ்வகத்தோட நீளம் வந்து 12 மீட்டர். நெக்ஸ்ட்டு மூலை விட்டம்னா இந்த எண்டுலேருந்து இந்த எண்டா, இது வந்து 15 மீட்டர். பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவுனா என்னது, ஏரியா. ஏரியாவோட ஃபார்முலா L × B. நமக்கு அப்போ இந்த B தெரிஞ்சால் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இந்த இடத்துல தான் நாங்கள் உங்களுக்கு சொன்ன பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணுவீங்க. அதாவது இந்த பெரிய சைடு இருக்குல்ல, அதோட ஸ்கொயர் என்னது, 15 ஸ்கொயர் = இந்த 2 ஸ்கொயரும் ப்ளஸ் பண்ணிக்கணும், 12 ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். அப்போது 15 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 225 = 12 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 144 ப்ளஸ் B ஸ்கொயர். 225 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 144 இந்த சைடு வரும்போது -144 = B ஸ்கொயர். 225 - 144 வந்து 81 வரும். ஸோ B ஸ்கொயர், அதாவது அகலம் ஸ்கொயர் வந்து 81. B ஸ்கொயர் 81 இருந்தால் பியோட வேல்யூ என்னது √81. இந்த சைடு ஸ்கொயர் இருந்தால் இந்த சைடு போகும்போது ரூட் ஆகிடும். ஸோ பியோட வேல்யூ வந்து 9. அப்போது நமக்கு இந்த பிரெத்தோட வேல்யூ 9ன்னு கிடச்சிருச்சு. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவுனா L × B. எல்லோட வேல்யூ வந்து 12ன்னு கொடுத்துட்டாங்க, இன்ட்டு பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் 9. ஸோ 12 × 9 வந்து 108 மீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர்னு போடலாம், இல்லைனா ஸ்கொயர் மீட்டர்னு போடலாம், ரெண்டும் ஒரே யூனிட் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 6th கொஷின்.
ரஹீம் மற்றும் பீட்டர் இருவரும் காலை நடைப்பயிற்சிக்கு செல்கின்றனர். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ரஹீம்னு ஒருத்தன் இருக்கான், பீட்டர்னு ஒருத்தன் இருக்கான். நெக்ஸ்ட்டு, ரஹீம் 50 மீட்டர் பக்கமுள்ள ஒரு சதுர வடிவ நடைபாதையிலும், சதுரம்னா ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு, பீட்டர் 40 மீட்டர் நீளம் மற்றும் 30 மீட்டர் அகலம் உள்ள செவ்வக வடிவ நடைபாதையிலும், செவ்வகம்னா ரெக்டாங்கிள், நடக்கின்றனர். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஹீம் எங்கே நடக்கிறான்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ஒரு நடைபாதை. சரிங்களா, ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பார்க் இருக்குன்னு வைங்களேன், அதை சுற்றி வெளியே நடைபாதை இருக்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்கொயரோட சுற்றளவில் தான் இந்த ரஹீம் நடக்கிறான். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கொயரோட ஒரு சைடு 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு 50 மீட்டர்னால் எல்லா சைடும் அந்த 50 வந்துடணும். நெக்ஸ்ட்டு, பீட்டர் 40 மீட்டர் நீளம் மற்றும் 30 மீட்டர் அகலம் உள்ள செவ்வக வடிவ நடைபாதை. அப்போது இன்னொரு நடைபாதை இருக்குது, அங்கே பீட்டர் நடக்கிறான். அந்த நடைபாதையோட நீளம் 40 மீட்டர். அப்போ இந்த ஆப்போசிட்டும் 40 தானே வர்றோம். நெக்ஸ்ட் அகலம் 30 மீட்டர். அப்போ இந்த ஆப்போசிட்டும் 30 தான் வர்றோம். கொஷினை கிளியராக புரிஞ்சு ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர்கள் ஒவ்வொருவரும் 2 சுற்றுகள் நடந்திருந்தால் அதிகமான தொலைவு நடந்துள்ளவர் யார்? ஃபஸ்ட்டு கொஷின். நெக்ஸ்ட்டு, எவ்வளவு தொலைவு அதிகமாக நடந்துள்ளார்? 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் எங்கே இருக்குன்னா 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லேயே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா இதோட சுற்றளவையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட சுற்றளவு ஃபார்முலா என்னது? பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4 × A. ஏனா இந்த ஒரு சைடை தான் ஏன்னு சொல்லுவோம், நேற்று நம்ம பார்த்தோம், ரீகால் பண்ணிக்கோங்க. அப்போது 50 × 4 200 மீட்டர். ஆனால் 2 சுற்றுகள் நடக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அப்போ 200 மீட்டர்னால் ரஹீம் இங்கே எழுதுகிறேன், ரஹீம் 400 மீட்டர் நடந்துட்டார். சரிங்களா, 200 × 2 கொஷினில் 2 சுற்றுகள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பீட்டர் வரும்போது பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? ரெக்டாங்கிளோடது 2 × L + B. 2 × L ஓட வேல்யூ 40 ப்ளஸ் பியோட வேல்யூ 30. 2 × 40 + 30 70. ஸோ 2 × 70 140. 140 மீட்டர். ஒரு ரவுண்டு முடிக்கும் போது 140 மீட்டர் கவர் ஆகுது. ஆனால் இவரும் 2 ரவுண்டு நடக்கிறாரு. கொஷினில் 2 பேரையும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 140 × 2 280 மீட்டர். இப்போ கொஷினில் என்ன கேட்டுருவாங்கன்னா, அதிகமான டிஸ்டன்ஸ் யார் நடந்திருக்கான்னு கேட்டால் ரஹீம் தான் நடந்திருக்காரு. சரிங்களா, ரஹீம் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, எவ்வளவு தொலைவு அதிகமாக நடந்துள்ளார்னா, இவர் 280 மீட்டர் நடந்திருக்காரு, இவர் 400 மீட்டர் நடந்திருக்காரு. அப்போது இந்த 280லேருந்து ப்ளஸ் 120 மீட்டர், ரஹீம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 120 மீட்டர் நடக்கிறாரு. இதுதான் நம்மளோட ஆன்சர். சரி, இந்த கொஷின் மேபி ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருக்குது இந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு செவ்வக வடிவ பூங்காவின் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக உள்ளது. அப்பூங்காவின் சுற்றளவு 200 மீட்டர் எனில் அதன் நீளம் என்ன? ஒரு செவ்வக வடிவ பூங்கா, இதை நம்ம எல்லுன்னு சொல்லுவோம், இதை பின்னு சொல்லுவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோட நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அகலத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நீளம் அகலத்தை விட 14 மீட்டர் அதிகம். கரெக்டாக, அகலம் எக்ஸு, அது போக ஒரு 14 மீட்டர் அதிகமாக இருக்குது. கொஷின் இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? அப்பூங்காவின் சுற்றளவுனா பெரிமீட்டர் 200 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது? 2 × L + B. அதோட வேல்யூ 200ன்னு டேரெக்டாக கொடுத்துட்டான். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? L + B = 200. இந்த 2வை கிராஸ் மல்டிபிள் பண்ணி இந்த சைடு கொண்டு போகலாம். ஸோ இந்த 2 200 கேன்சல் ஆனால் 100 வருமா? லென்த்து ப்ளஸ் பிரெத் = 100 வந்துடும். இப்போ இந்த லென்த்தோட வேல்யூ x + 14, பிரெத்தோட வேல்யூ எக்ஸ். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எல்லுக்கு பதிலாக x + 14 போட்டுக்கோங்க, ப்ளஸ் பிக்கு பதிலாக இந்த எக்ஸை போட்டுக்கோங்க, = 100. நெக்ஸ்ட்டு 2x இருக்கா, 2x = 100. இந்த ப்ளஸ் 14 இந்த சைடு போனால் -14. நெக்ஸ்ட்டு 2x = 100 - 14 என்னது? 86. நெக்ஸ்ட்டு x = 86 டிவைடட் பை இந்த 2 இந்த சைடு கீழே போயிடும். ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். 2 × 43 தான் 86. நமக்கு எக்ஸோட வேல்யூ 43ன்னு கிடச்சிருச்சு. கொஷின் அதோட லென்த்து கேட்குறாங்க, நீளம் கேட்குறாங்க. நீளம் என்னது? x + 14. அப்போது எக்ஸோட வேல்யூ 43ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் 14. 43யும் 14ம் நீங்கள் ப்ளஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் 57 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இதோட ரெக்டாங்கிள் முடிஞ்சிச்சு, அதாவது செவ்வகம் முடிஞ்சிச்சு. இது போக உங்ககிட்ட ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கான கொஷின். நீங்கள் இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொஷின் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை போல் 3 மடங்குன்னு சொல்கிறாங்க. இது நம்ம 7வது சம் பார்த்தோம்ல, 7th சம் பார்த்தோம்ல, அதே கான்செப்ட் கிட்டத்தட்ட.
அதோட சுற்றளவு வந்து 64 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. செவ்வகத்தோட நீளம் என்னன்னு கேட்குறாங்க, லென்த் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க. தேங்க்யூ.